அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 2026இல் உங்களுக்கு போராட்டம் விலகும். இந்த ஜூன் மாதம் வரையும் என்ன நடக்க போகுதுன்னா, மேச ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க, நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கிறீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் எவ்வளவோ உங்களை கஷ்டப்படுத்தலாம். ஒரு அன்பு வேணும், பாசம் வேணும், உறவு வேணுங்கிறக்கான நீங்கள் இறங்கி போயிருக்கலாம். ஸோ அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இது ஒரு பெரிய பாயிண்டாக வச்சுக்கோங்க. கட்டாயமாக உங்கள் உறவுகளுக்குள் உள்ள விரிசல் ஒன்று இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. வரன் அமையவே மாட்டேங்கி, நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், வரன் அமைய மாட்டேங்க, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது. அப்போ சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுற மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2026 மிஸ் பண்ணவே கூடாது. 4ஆம் இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டாக 4ஆம் இடத்துக்கு வருவார். அது இந்த வருடம் தான். ஓகேவா? எக்ஸ்ட்ராட்டாக பயன்படுத்தினீங்கன்னா லைஃப்பும் என்ஜாய்மெண்ட்டாக போகும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்பையும் அதிகமாக யாரையும் நம்பி ஏமாறணும். நேர்கள் வந்து பரணி நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக 5-6 மாத காலமாக ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோங்கிற நிலைமையில் வந்துருச்சு. அதுவும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, இருக்கிற இடத்த விட்டு போக வேண்டிய சூழ்நிலை நடந்துச்சு. ஸோ இது மாறப்போகுது. மலை மேலே உள்ள முருகன் கோவில், உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்தில் மலை மேலே உள்ள முருகன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் ஒரு முறையும், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு முறையும் போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் நமது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த 2026இல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு, இந்த 2026இல் 365 நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன, உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நான் ரொம்ப ரொம்ப துல்லியமாக கண்டித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹெட்டிங் வச்சுக்கலாம். எப்படின்னா, உங்களுடைய மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய முதல் வார்த்தை, இந்த 2026இல் உங்களுக்கு போராட்டம் விலகும். போராட்டம் போராட்டம் போராட்டம். அதாவது இதை ஷார்ட்டாக சொல்லலாம். எப்படி சொல்லணும்னா, போராட்டம் வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கலாமா அப்படின்னு தான் நீங்கள் நிறைய இடங்களில் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிருக்கீங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக நகர்ந்து செல்வது கூட ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த 2026 ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் போராட்டத்தை விலக்கி விடுகிறது. ஸோ அந்த போராட்டத்திலிருந்து விலகி வரப்போகிறீங்க. அது என்ன போராட்டமாக இருக்கட்டும், மேபி ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள போராட்டம் இருக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். ஸோ உங்களுக்கு எது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கோ அது உங்களை விட்டு விலகி செல்ல போகிறது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2026 நம்ம வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்க போகிறோம்னா, 2 பகுதியாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரையும், அதாவது ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும், ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு அப்புறம் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜூன் மாதம் வரையும் என்ன நடக்க போகுதுன்னா,
மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய மேசராசிக்காரங்க இப்போ பெரிய சிக்கலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க, நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கிறீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் எவ்வளவோ உங்களை கஷ்டப்படுத்தலாம். நீங்களும் அவங்களுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி கூட பேசியிருக்கலாம். ஒரு அன்பு வேணும், பாசம் வேணும், உறவு வேணுங்கிறக்காக நீங்கள் இறங்கி போயிருக்கலாம். ஸோ அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இது ஒரு பெரிய பாயிண்டாக வச்சுக்கோங்க. கட்டாயமாக உங்கள் உறவுகளுக்குள் உள்ள விரிசல் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து மேசராசிக்காரங்களுக்கு யாராச்சும் திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரன் அமையவே மாட்டேங்கி, நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், வரன் அமைய மாட்டேங்க, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீங்க. அந்த வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க, மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுப்பாங்க. கவலைப்பட தேவையில்லை. அதே போல் மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே, ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கீங்க பார்த்தீங்களா, இந்த விஷயங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துட்டால் போதும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என் லைஃப்பில் இந்த ஒரு செயல் நடக்காதனால நான் ரொம்ப போராடுறேன், கஷ்டப்படுறேன். அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? குறைஞ்சது ஒரு 6 வருட காலம் வச்சுக்கோங்க, குறைஞ்சது 6 வருட காலம். ஸோ இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா நீங்கள் வச்சுருக்கீங்களே, அது எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, நல்ல விதமான எதிர்பார்ப்பாக இருந்தால் உறுதியாக கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். பயப்பட தேவையில்லை. சந்தோஷம்தான் அதிகமாக படக்கூடிய வருடம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ஜூன் மாதத்துக்குள்ளே இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வமே தெரியல, இல்லை குலதெய்வத்துக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறவங்க கட்டாயமாக இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிடுவதற்கான உங்கள் கோயிலுடைய திசை செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். யாராவது ஒருத்தவங்க, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெரியவங்க, உங்கள் உறவில் யாராச்சும் பழைய உறவுகள் உள்ளவங்க உங்களை தேடி சொல்லுவாங்க. ஸோ கோவில் தெரியுங்க, ஆனால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டாயமாக குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்ய முடியும் என்பது கணக்கு. ஸோ இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே என்ன மாற்றம் வரும் அதையும் சொல்லிடுங்க. இவ்வளோ மகிழ்ச்சின்னு சொன்னீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே என்ன மாற்றம் வரும்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துக்கிறார் தன்னுடைய 3ஆம் பார்வையாக. அப்போ அவருடைய பார்வையினால் உங்களுக்கு நிறைய இடங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. அதே போல் தேவையில்லாத நீங்கள் எதை சொன்னாலும் உங்களை போட்டு லாக் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், அதாவது ஒரு பாட்டு இருக்குது பார்த்திங்களா, பழைய பாட்டு, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிறது தான் மேசராசிக்கு கடந்த காலங்களில் நடந்த விஷயம். அதுவும் ஒரு 1.5 வருட காலமாக காசு துட்டு பணம் மணின்னு நீங்கள் உழைச்சி அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு செலவு அல்லது தேவையில்லாத உறவுகளுக்கு செலவுன்னு சொல்லி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இந்த நிலை மாறப்போது. அந்த பாட்டில் எவ்வளோ மகிழ்ச்சிகள் வைப்ரேஷன் இருக்கோ அதே வைப்ரேஷன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரப்போகுது. நீங்கள் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், தூங்க மாட்டான் சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. அதே போல் தேவையில்லாத வாக்கு கொடுத்துடக்கூடாது ஜூன் மாதம் வரையும், அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறீங்க சொல்லி எங்கேயா போயிட்டு நீங்கள் வாண்டடாக போய் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எங்கேயா வாக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். சரியா? அதில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஜூன் மாதத்துக்கு மேலே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள், அதேபோல் நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது எதுக்கு? இஷ்டப்பட்டு சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும். இஷ்டப்பட்டதை சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும். இதுதான் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஸோ அதுவே இல்லைங்க. கடந்த காலங்கள் நீ இருந்தீங்கன்னு சொல்லி யாராவது கமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? ஸோ அப்படி கொடுத்தா என்னை பொறுத்தவரை ஒரே விஷயம் சொல்லுவேன், 20% பேர் வேணால் எழுதி கொடுக்கலாம். அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ அப்போ உங்களுடைய நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதுபோல் சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுற மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2026 மிஸ் பண்ணவே கூடாது. கட்டாயமாக நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
கெட்டின வீடை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ உங்கள் சுய ஜாதியை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி தன்னோட உழைப்பின் மூலமாக ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஒரு ஆசை. அப்போ அதை இந்த வருடம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டாக 4ஆம் இடத்துக்கு வருவார். அது இந்த வருடம் தான். ஓகேவா? எக்ஸ்ட்ராட்டாக பயன்படுத்தினீங்கன்னா லைஃப்பும் என்ஜாய்மெண்ட்டாக போகும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகவும், கவலைப்பட வேண்டாம். சரி, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பொழுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ரொம்பையும் அதிகமாக யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். ரொம்பையும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இவங்க நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்குது, ஸோ நம்ம போய் காப்பாற்றணும், நம்ம போய் செய்யணும் சொல்லி முழுமையாக நம்ப வேண்டாம். ஒரு தடவை நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுத்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் இந்த வருடம் உங்களுக்கான ஒரு அற்புதமான வருடம். இந்த வருடத்தில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் கேது உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேச ராசியில் உள்ள நேர்கள் வந்து பரணி நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடுபட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக 5-6 மாத காலமாக ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோங்கிற நிலைமையில் வந்துருச்சு. அதுவும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, இருக்கிற இடத்த விட்டு போக வேண்டிய சூழ்நிலாம் நடந்துச்சு. ஸோ இது மாறப்போகுது. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த 2026 உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. மேசராசிக்காரங்க யாரும் காதல் பண்ணுறீங்கன்னா கவனமாக இருங்க. புதுசாக ஏதாவது காதலுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்கனாலும் கவனமாக போடுங்க. யாராவது அப்ளிகேஷன் கொடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவு எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. லைஃப் சூப்பராக போகும்போது புதிய கடன் வாங்க வேண்டாம். இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான வாழ்க்கை கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 2026 நம்முடைய மேசராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது, மலை மேலே உள்ள முருகன் கோவில், உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் மலை மேலே உள்ள முருகன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் ஒரு முறையும், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு முறையும் போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மேசராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே முருகனுடைய அருள் உண்டு. இன்னும் கொஞ்சம் என்கரேஜ், அதாவது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. அதே போல் மலை மேலே உள்ள கோயில் ரொம்ப லாங்கில் இருக்குங்க, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது 2 முறை போங்க. ஓகேவா? மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் தெற்கே பார்த்து அமர்ந்த முருகன் கோவில் இருந்தால் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் முருகனுடைய அருளால் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இந்த 365 நாளில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக முக்கியமான விஷயங்கள், கவனமான விஷயங்கள்னு சொல்லி பொது பலன் பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். இந்த 2026 நான் என்ன விஷயம் எதிர்பார்க்குறேன், இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மாறினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் நடக்குமா, கடந்த காலங்களில் ஏன் நடந்தது? ஸோ இதுக்கான கேள்விகள் கொஞ்சம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இருப்பவர்களுக்கு ஒரு வழி, ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பல வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்குது. ஸோ அதே போல் வாஸ்து இருக்குது, அதுபோல் நீங்கள் கால் பண்ணி கேட்குற நேரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிவிடுங்க. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. வாழ்க வளமுடன்.